ஸோ ஐயப்பன் அவருக்கு தான் அந்த கிரெடிட் மெயினாக போகுது. ஏன்னா அவர் பாட ஆரம்பித்து ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி வந்து 1 இயர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுவும் இதே ஸ்டூடியோவில் கண்டினியூ பண்ணுறாரு, கம்ப்ளீட் பண்ணுறாரு அந்த இடத்துலையே. ஸோ அவர் கொஞ்சம் பாராட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெயக்குமார் அவர்களையும் பாராட்டணும். அவர் இதுலேயே ரெகுலராக வச்சு அவரை ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டாந்த கஜா மேடத்துக்கிட்டையும் நம்ம ஒரு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இல்லை பாட்டு விஷயத்தில் அவர்கிட்ட ட்ரைனிங் நான் எடுத்திருக்கேன். எனக்கு அவர் ட்ரைனிங், நான் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கல. இல்லை, சில பாட்டில் உங்ககிட்ட யாருமே ட்ரைனிங் வர முடியாது. தேர் ஆர் சர்டன் சாங்ஸ். ஆமாம், வாங்க ஜெயக்குமார் சார். ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து மிஸ்டர் ஐயப்பன் அவர்களை வந்து பாராட்டுறோம். அவருக்கு ஜெயக்குமார் சாரும் கஜா மேடமும் இந்த பரிசை கொடுப்பாங்க. let us all give a big clap and big clap. ஒரு ஃபோட்டோ மாத்திரம் கொஞ்சம் யாராவது எடுத்தீங்கன்னாக்கா. வீடியோ ஆனில் இருக்கா? ஆனில் தான் இருக்கா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ இது ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும். ஐயப்பன் சார் என்றைக்கும் வச்சுக்குவார். இதெல்லாம் பெரிய விஷயம். நான் கிட்டத்தட்ட 1976 பாட ஆரம்பித்தேன். அப்புறமா 1980, 81, 82 வரைக்கும் அப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 3 இயர்ஸ் கண்டினியூஸாக பாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி ஐயப்பன் சாரும் வந்து என்னை விட அதிகமான வயது வர வரைக்கும் அவர் பாடிக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஜெயக்குமார் சாரும் இந்த யூனிட்டை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணணும். அப்போ தான் நம்மளாம் வந்து பாட முடியும். இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணாருன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம். இதை பண்ணலாம் இல்லை சார்? பண்ணிடலாம் சொல்லிட்டார், பண்ணிடுறேன்ட்டார். தேங்க்யூ மேடம். எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக உங்களுக்கும் ஒரு நன்றி மேடம். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். பேச விரும்புகிறேன். நீங்களும் இப்போ ரீசெண்டாக தான் அறிமுகமானீங்க. உங்களோட அன்பு ஆதரவு வந்து ரொம்ப பெருசு. ஸோ ரெகுலராக வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஐயப்பன் பற்றி சொல்லணுன்னாக்க அதான் 1 இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறாரு. அப்போது அதான் 1 இயர் பேக் வந்ததுக்கப்புறம் ஸோ ரெகுலராக வருவார். எவ்ரி வீக் வருவார். இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் 10 days, ஒன்ஸ் இன் 2 weeks அந்த மாதிரி வந்துட்டு இருந்தார். ஒவ்வொரு முறையும் வரும்போது பார்த்தாக்கா அபார வளர்ச்சி. ஸோ முதல் நாள் வந்துட்டு ஏதோ என்னமோ பாடுறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2nd மீட்டு, 3rd மீட்டு, 4th மீட்டுன்னு வரும்போது அவரோட ரொம்ப சூப்பராக பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 4 மீட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா வேறு லெவலில் பாடின்னு இருக்காரு. அண்டு நான் அவரை பற்றி ரொம்ப வியக்கிறது என்னன்னாக்கா, எஸ்பெஷலி 90s சாங்ஸ் வந்து ஒரு சாங் விடாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பார். அது ரொம்ப காமனான ஹிட் சாங்காக இருந்தாலும் சரி இல்லாட்டி ரொம்ப ரேர் சாங்காக இருந்தாலும் சரி. ஸோ 90ஸ்க்கு அப்புறம் அந்த சாங்கில் வந்துட்டு ரொம்ப தரவாகவே இருப்பார். ஸோ எந்த சாங் வேணால் எப்போ வேணால் திடீர்னு எடுத்து பாடுவார். சோலோவாக இருக்கட்டும், டுயட்டாக இருக்கட்டும். மேடம், ஸோ சோலோவாக இருந்தாலும், டுயட்டாக இருந்தாலும், காமன் சாங்காக இருந்தாலும், ரேர் சாங்காக இருந்தாலும், ஸோ அவருக்கு அந்த ரேஞ்சில் இருக்கிற சாங்ஸை வந்துட்டு சடனாக எடுப்பார், பாடுவார். இதெல்லாம் என்ன பாட்டு, இப்படிலாம் பாட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டுங்க பார்த்துட்டு இருப்போம். அவர் பாட்டுங்க ஆரம்பித்து முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நாலெட்ஜபிள் பர்சன் சாங்கில். ஸோ கீப் இட் அப் அண்டு மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கிறேன். நான் ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். எனக்கு வந்துட்டு மதன் கோபால சார் வந்து இங்கே வந்துட்டு ஒரு 1 month ஐ எம் திங்கிங். ஏன் சார் 1 month தான் தெரியும். ஆனால் அவர் நம்ம இதில் வந்து அப்படியே உள்ள நம்ம கூட நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஆகிட்டு சிந்து பைரவியில் இது பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்ச கூட பார்க்கல. இட்ஸ் த கிரேட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. இன்னொன்று சொல்ல போனோன்னா, இன்றைக்கி லஞ்சு வந்து ஸ்பான்சர் பண்ணார். ஐயப்பனுக்காக ஸ்பான்சர் பண்ணவர் இன்றைக்கி வர முடியல. சில சிச்சுவேஷன். நேற்று அவர் விழுப்புரம் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அவர் பேர் வந்து ஆர்கே சொல்லுவாங்க, குமரன் ராஜ். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, எங்களுக்கு 1 week பிஃபோரே லஞ்சு வந்து எங்கள் அண்ணாவுக்காக நான் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணி இன்றைக்கி நாங்கள் அது
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மேலே இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எங்களுக்காக ஐயப்பனுக்காக கற்பகம், ஜிகே கற்பகம், அப்புறம் கணேஷ் சாரு, ராஜாராம் சாரு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. மித்திரன், அப்புறம் அந்த அவங்க அந்த பேர் என்னது லாஸ்ட்டாக உட்காந்துருக்காரு தேவேந்திரன் சாரு, எல்லோரும், தேவராஜ சாரு, அப்புறம் சையத் சாரு, சாந்தி அக்கா, பத்மாக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. ஒவ்வொரு மீட்லேயும் அவங்க என்ன கேட்டோமோ அதை விட கூட தான் செஞ்சு கொண்டு வராங்க எங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை, தேங்க்ஸ்ன்னு சொன்னால் அக்கா வேற ஆயிடுவாங்க, நாங்கள் வேற ஆயிடுவோம். அவங்க எங்களோட அக்கா. அம்பத்தூர் போனால் தான் அவங்க பேர் பத்மாவதி, ஆடைப்பல் வந்துட்டு அவங்க பேர் அன்னபூர்ணி. அதே போல் சாந்தி அக்கா எங்கள் கூடயே இருக்காங்க, பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறது, ஒரு முரட்டுத்தனமான ஒரு அன்பு, பொசசிவ்னஸ், அவ்வளோ ஒரு பாசமானவங்க. அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். மோகனா மேடம் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சாங்க, வந்தாங்க. அப்புறம் சுனிதா, சுவாதிண்டே வருது. சுனிதா மேம் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் நம்ம கூட எப்போயுமே பயணத்தை தொடரணும் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் பார்த்தா இது வந்து குரூப்புன்னு சொல்கிறத விட ஒரு ஃபேமிலியாக நான் ரன் பண்ணின்னு இருக்கேன், அவ்வளோதான். சார் வந்து இத்தனைக்கும் என்னை வந்து என்னை வந்து அதாவது என்ன சொல்கிறது, எப்பயுமே ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பின்னாடி என் ஹஸ்பண்ட் இருக்கார், அவ்வளோதான். அவர் என் பின்னாடி இருந்து என்னை புஷ் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஜஸ்ட் அதுக்கு மேலே என்னோட ஃப்ரெண்டு என் கூடயே இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஐயப்பன் என் பக்கத்துலேயே இருந்து ஒவ்வொரு விஷயமும் என்னை பார்த்து கவனிச்சுக்கிறாரு. ஹெல்த் விஷயத்துலேருந்து எல்லாமே. பிகாஸ் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு இருக்குது, அதனால் அவர் எங்கெல்லாம் இருந்து என்னை பார்க்குறாங்க. இத்தனை பேர் எனக்கு ஒரு ஃபேமிலி தான். எனக்கு அதுதான், எல்லாரும் இருந்து கோஆப்ரேட் பண்ணி இன்னும் மேலே பெரிய அளவில் கொண்டு வரணும். சீனிவாசன் சார், சாரி அவர். இன்னொரு விஷயம், ஹலோ பூபதி சார், தேங்க்யூ சார். நான் வந்து 2017 மார்ச் மாதம் சுமல் அப்படின்னு உள்ளே நுழைஞ்சேன். அதில் வந்து நிறைய பாட்டெலாம் பாடியிருக்கிறேன், எத்தனையோ குரூப்பில் இருந்துருக்கிறேன், போயிருக்கிறேன். ஒரு காம்படிஷனில் வந்து 1500 காசுலாம் ஜெயிச்சிருக்கிறேன். அது சார் கூட தெரியும், லலிதா குரூப்லேருந்து அடிக்கிறேன். முதல்லேருந்து நான் முதல்ல சுமல் மீட்டில் எவ்வளோ பேர் நிறைய பேசியிருந்தாலும், சுமல் அந்த உலகத்தில் போய் முதல்ல நேரில் பார்த்தது இந்த ஜீவன் தான். அந்த காசு ஜெயிச்சிருக்காரு. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை 1 இயராக 2 பேருமே பார்த்ததில்லை ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஒன்லி மெசேஜஸ் தான். குட் மார்னிங் தோழி, குட் மார்னிங் ஃப்ரெண்ட், இப்படி தான் போச்சு. இன்னொன்று சொன்னால் என்னோட ஸ்மூல் ஆப்பில் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு இறந்த டைம், அது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரும் பார்த்தா ஐயப்பன் பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாங்க, 2 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தது. அப்போது ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்மூல் ஆப்பில் இவரை பார்த்ததும் என் ஃப்ரெண்டை பார்த்த மாதிரி, அவர் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை என் ஃப்ரெண்டு. அவரை மாதிரியே இருந்தது. எங்களுக்கு ஒரு ஸ்டன் ஆச்சு. எனக்கு எங்கள் பாவாட்டாய் காமிச்சேன், பாவா பாருங்களேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து, நீங்கள் என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுலேருந்து குட் மார்னிங். ஒரு ஆக்சிடெண்ட் ஆனது ஒரு 4-5 நாளாக, ஒரு வாரமாக குட் மார்னிங் இவர் போட்டுட்டே இருந்திருக்காரு. நான் தான் ஆக்சிடெண்ட்டில் இருந்தேனே பார்க்க. இல்லை ஆக்சிடெண்ட் மீட்டிங் தான் வந்தாங்க. இந்த ஸ்டூடியோவில் வேறு மீட்டிங்கில் பாடிட்டு போகிற வயலில் ஆக்சிடெண்ட் ஆகுது, கீழே விழுந்துட்டாங்க. ஆமாம். முதல்ல இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அவங்க இங்கே இல்லை, அந்த குரூப் இங்கே இல்லை. இருந்தாலும் டிஎம்எஸ் ராகம் தாளம் கிருஷ்ணதாஸ் அங்கிள் அவங்களோட குரூப்பில் தான்
நான் முதல்ல பாட வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்னை இங்கே ஆடியோ ஃபைலில் இன்ட்ரோ கொடுத்தார். மறக்கக்கூடாது இல்லையா? இவரும் அங்கே தான் முதல்ல மைக்கு பிடிச்சார் இல்லையா, இங்கே வந்து டிஎம்எஸ் அங்கிளோட குரூப்பில். அது மறக்க முடியல. அதை நான் காலையில் சொல்லிட்டேன். இப்படி அவர் தான் 4 தடவை சொல்லி கொடுத்தாரு. சில காரணத்தால் அது இது இருந்தாலும் அவரை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அங்கிள் இதை பார்த்துட்டு இருந்தா அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், எங்கள் அங்கிளுக்கு. தேங்க்யூ.